Sipo Mamba R review பார்க்கலாமா? Hello everyone, this is Guna from Fine Bicycle Studio. Sipo Mamba R இது ஒரு தேர்ட் பைக் நம்ம பில்ட் பண்ணதில் ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வந்தப்போ சீப்போவும் ஒரு அப்ரோச் பண்ணாங்க. சீப்போவும் ரெடியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பைக்கோட இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்காக ஒரு யூனிக்காக பில்ட் பண்ண ஒரு பைக். எல்லா பைக்குமே யூனிக் தான், எப்பயுமே சொல்கிற மாதிரி. இந்த பைக்கில் என்ன யூனிக்ன்றதை நம்ம பார்ப்போம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பனில் வரும். சீப்போவில் வந்து ஃபுல் பைக்காக வராது, எப்பயுமே இந்த ஃப்ரேம் கிட் தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ரீமியம் பைக்ஸ் வந்து பைக்காக விற்க மாட்டாங்க, அவங்க ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் செல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் வெளியில் கொடுப்பாங்க, நம்ம தான் வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு பில்ட் பண்ணணும். பிகாஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி பில்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரேம் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஃப்ரேம் அண்ட் ரேசிங் ஃப்ரேம். ட்ரையத்லானுக்கும் செட் ஆகும், எண்டியூரன்ஸ்க்கும் செட் ஆகும், 32C டயரும் செட் ஆகும். இதை வந்து ஒரு ரோட் ரேசிங்க்கும் செட் ஆகும். 23 சைஸ் டயர்ஸும் போட்டு யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு பில்ட் பண்ணலாம். ஒன் ஃப்ரேம் ஃபார் எவ்ரி திங். இதோட குரூப் செட் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணது 105 Di2 எலக்ட்ரானிக்கல் குரூப் செட், 12 ஸ்பீடோடது. இதில் ஆர்டி பார்த்தீங்கன்னா லாங் கேஜ் தான் வரும். 1134 கேசெட்டு, ஷிமானோட செயின். கிராங்க் பார்த்தீங்கன்னா 5236 வித் 170mm கிராங்க். பிகாஸ் ரைடர் வந்து கொஞ்சம் டால், அதனால் 170mm கிராங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான இந்த வண்டி இந்த பைக் வந்து அழகுபடுத்துறது வந்து இந்த வீலு. இந்த வீல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வீல் ஃப்ரம் த வின் ஸ்பேஸ், ஒரு வேவ் பேட்டர்ன் வீல் சொல்லுவாங்க. இந்த பைக் வந்து பில்ட் ஃபார் என்டியூரன்ஸ்ன்றதால வேவ் பேட்டர்ன் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் பைக் வந்து ஓரளவுக்கு பார்க்கவே நல்லா வந்திருக்கு. இந்த சில்வர் கலரும் இந்த கலரும் மேட்ச் பண்ணி நாங்கள் எடுத்தது இந்த வீல்ஸு. அதுக்கப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டயர், விக்டோரியோட ரூபினோ ப்ரோ 28C போட்டிருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கு. தென் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேண்டில் பார். கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், இது வந்து கண்ட்ரோல் டெக்கோட காகர் ஹேண்டில் பார் வித் தட் ஃபுல் கார்பன் ஹேண்டில் பார். ஸ்டெம் வந்து எஃப்எஸ்ஏ இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சீட் போஸ்ட் மாம்பாலே வந்திருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சீட் போஸ்ட்டை இது செட் பேக்குன்னுவாங்க. இது லைனில் வந்து பேக் சைடில் வரதால் செட் பேக். இந்த போஸ்ட் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா செட் ஃபார்வர்டு. நிறைய பேர் இதே பைக்கை ட்ரையத்லானுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது ஃபார்வர்டு வச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். அதனால் ட்ரையத்லானுக்கு ஏரோ பாரில் உட்காந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சேடல் பார்த்தீங்கன்னா சிமானியோட சேடல், சிமானியோட ஒரு என்டியூரன்ஸ் சேடல். இதுதான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று பார் டைப் சுற்றலை. பார் டைப் பிகாஸ் கஸ்டமர் சாய்ஸு, பெடல் கஸ்டமர் சாய்ஸ், பாட்டில் கேக் கஸ்டமர் சாய்ஸ், அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுரும். இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 8.6 kg வந்திருக்கு. நாங்கள் போட்டு பார்த்தோம், இப்போ போடலை, நாங்கள் போட்டு பார்த்தாச்சு ஆல்ரெடி. பார் டைப்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். 8.5 8.6 அந்த ரேஞ்ச் வரும். இந்த பைக்கோட சைஸிங், இந்த பைக்கோட அவைலபிலிட்டி, உங்களோட ஹைட் சொன்னீங்கன்னா மேபி இன்னும் ஃபியூ பீசஸ் அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் எல்லோரும் கேட்டது, ஸ்டார்ட் ஃப்ரம் 2,20,000 அப் டு 5 lakh வரைக்கும் பில் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.